குட்டிகளுக்குலாம் சம்மர் லீவ் விட்டாலும் தான் விட்டாங்க. எம்மா பசிக்குது பசிக்குது என் பின்னாடியே தான் வால் பிடிச்சி திரிறாங்க. அது சரி 3 வேளை சோறு பத்தாது 6 வேளை மேற்கொண்டு திணிக்கிற ஆள் தானே நம்ம வீட்டுல பிறந்தது எப்படி இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம வீட்டுல ஸ்நாக்ஸ்க்குலாம் வந்து நொறுக்கு தீனிலாம் வாங்கி வைக்க மாட்டோம். தேவைப்பட்ட எப்பயாச்சும் வாங்கிக்கிறது. ஆனா இந்த ஃப்ரூட்ஸ் மட்டும் ரெகுலரா எப்பயுமே வந்து வீட்டுல ஸ்டாக் இருந்துட்டே தான் இருக்கும். ஏன்னா எங்க சின்னவாண்டுக்கு வந்து எல்லா ஃப்ரூட்ஸுமே வந்து ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுல இருந்தே வந்துட்டு சாப்பிட்டு பழகிட்டானா அதனால எந்த ஃப்ரூட்ஸ் கொடுத்தாலுமே சாப்பிட்டுக்குவான். இன்னைக்கு வந்து வாட்டர் மெலன் வாங்கி 3 நாள் ஆகி போச்சு. கொஞ்சம் நிறைய இருந்துச்சா கொஞ்சம் சாப்பிட்டா அப்படின்னா வயிறு நிறைஞ்சிருன்னு சொல்லிட்டு சரி எல்லாத்தையும் ஒரே தடவை ஜூஸ் போடுறான்னு சொல்லிட்டு தான் வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தேன். அதையும் இவனுக்கு தெரியாம அழுகாப்புல தான் கிச்சனுக்குள்ள எடுத்துட்டு வந்து எப்படியோ மோ பிடிச்சி வந்துட்டான். வந்தா அப்படின்னா கொஞ்சோண்டி கொடுத்தா வேணாம்னு சொல்லிடுவான். அது மொத்தமா குண்டாவோட வேணும்னு சொல்லிட்டு ஒரே அழுக. நாங்க நின்று ஜூஸ் போட்டு முடிக்கிற வரைக்கும் அந்த இடத்த விட்டு நகர்லயே நான் அந்த வாட்டர் மெலன் ஜூஸ்க்கு வந்து சர்க்கரை எல்லாம் வந்து போட மாட்டேன். அப்படியே அடிச்சுட்டு அப்படியே வந்து ஃபில்டர் பண்ணிடுறது. எனக்கு மட்டும் இந்த கிளாஸ்ல ஊத்திட்டு அதுக்கப்புறமா வந்து இவங்க 2 பேருக்கு சில்வர் கிளாஸ்ல ஊத்தி கொடுத்து அதுக்கு ஒரு அலப்புறேன். எனக்கு கிளாஸ்லயே தான் வேணும்னு சொல்லிட்டு அலும்பு பிடிச்சவனா இருப்போம் போல. உங்களுக்கு சம்மர் லீவ்ல எப்படி போகுது? என்னை மாதிரி தான் கதறிட்டு இருக்கீங்களா சொல்லி மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நாளைக்கு மினி விளக்கில் பார்க்கலாம். பாய்.